ஹாய், இன்னைக்கு ஃப்ரைடேனாலே ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். வீக்கோட லாஸ்ட் டே, அவ்வளோதான். 2 நாள் லீவுன்ட்டு இன்றைக்கி காலையிலே நான் சாமியெல்லாம் கும்பிட்டேன். எனக்கு ஈவினிங் வேலை இருக்கிறதுனால அதனால் இப்போவே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் நர்சரியிலேருந்து இந்த ரோஸ் செடியும் டேபிள் ரோஸும் வாங்கிட்டு வந்ததுலேருந்து பூக்கவே இல்லை. ஆனால் செடிக்கிட்ட பேசினா பூக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்துட்டு ஊரில் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். மல்லிகைப்பூ செடிக்கிட்ட அது பூத்துருக்கு. அதே மாதிரி வந்ததுலேருந்து இதுக்கிட்டேயும் பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இதுவும் பூக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் ரொம்ப ரிலீஜியஸான பர்சன்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி பூ வைக்கிறது, இந்த கல் உப்பு வைக்கிறது வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த பூ வைக்கும் போது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே அதுவே நமக்கு வந்து மைண்டு நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டார். இன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருக்கனால சீக்கிரமே போயிட்டார். அதனால் எனக்கு மட்டும்தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அது சிம்பிளாக வந்துட்டு ஆம்லேட்டோடு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கேரட் போட்டுலாம் நான் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டலான டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நல்லா வந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை அப்படியே அவர் வரும்போது செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதே வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டேன். இதுவும் ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு. அதே மாதிரி வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.